நமச்சிவாய வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நான் சேலத்திலிருந்து ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஜனார்த்தனன் பேசுகிறேன். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கரூர் பக்கத்தால் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருந்தேங்க. அங்கே கிடைச்ச அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம போய் பார்த்த அந்த வீடு அப்படிங்கிறது வடக்கு பார்த்து கட்டப்பட்டிருந்த வீடு. அது ஏற்கனவே கட்டிய வீட்டை இவங்க வாங்கியிருக்கிறாங்க. நம்மளை அழைச்சிட்டு போனாங்க பார்த்தீங்களா, வாஸ்து பார்க்க அழைச்சிட்டு போனவங்க அந்த வீட்டை கட்டியிருந்த வீட்டை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி ஒரு 4 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு நம்மகிட்ட சொன்னாங்க. நம்ம எந்த இடம் வாஸ்து பார்க்க போனாலுமே முதல்ல அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாமக்கோல் பிரசன்னம் ஒன்று கணிப்போம். இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் கணிச்சு வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விதி. இது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே வாஸ்து நூல்களில் ஜாம கிரகங்களை வச்சு ஒரு இடத்துக்கு பலன் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாம் எந்த ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போனாலும், அது வீடாக இருந்தாலும் சரி, தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கோயில் வாஸ்து பார்க்க போனாலும் சரி, எந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போனாலும் முதல்ல ஜாமக்கோல் பிரசன்னம் கணிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் வாஸ்து பார்க்கவே தொடங்குவோம். இப்போ பாருங்க, வாஸ்து அப்படிங்கிறதுல ஒரு கட்டிடத்தின் அமைப்பு, அதில் வாஸ்து அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கட்டிடத்தோட அளவுகள், உள் வெளி அளவுகள், இதெல்லாம் மனையடி சாஸ்திரத்தில் உட்காரும். அப்போ அளவுகளையும் அமைப்பையும் தாண்டிய நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல இருக்கும். கண்ணுக்கு தெரியாத சூட்சுமமான விஷயங்கள் ஒரு இடத்துல இருக்கும். அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குத்தான் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது 100% நம்மளுக்கு உதவி செய்யும். இது நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். சரி, இப்போ நம்ம வாஸ்து பார்க்க போயிருந்த அந்த வீட்டுக்கு போய் நின்ன உடனே ஜாமக்கோல் பிரசன்னம் கணிச்சு அதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள பார்த்துக்கிட்டோம். பிரசன்னத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள் ஒரு பெரிய பிரச்சனையை அந்த இடத்துல உருவாக்குது அப்படிங்கிறத பிரசன்னம் தெளிவாக சொல்லிருச்சு. 2 நீர்நிலைகளை சொல்லுது. நாம போன உடனே கட்டடத்தை டேப்பெல்லாம் பிடிச்செல்லாம் எங்கேயும் அளக்கிறதெல்லாம் கிடையாது. முதல்ல பிரசன்னம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுலேயே நம்ம அங்கே என்ன பிரச்சனைங்கிறத நம்ம முடிவு பண்ணிடுறோம். அதுக்கப்புறமேட்டா மற்ற விஷயங்கள் எல்லாம். அப்போ நீர்நிலைகளாக காட்டுது, 2 நீர்நிலைகளாக காட்டுது. ஒன்று கிழக்கு திசையிலையும் ஒன்று தெற்கு திசையிலையும் காட்டுது. அப்போ கிழக்கு திசையில் போர் கிணறு ஏதாச்சும் இருக்குதாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கிழக்கால நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய இடம் தான். அதில் வீடு வடக்கு பார்த்து கட்டிருக்கிறாங்க. தென்மேற்கில் வீட்டை கட்டிருந்தாங்க. அப்போ கிழக்க நிறைய இடம் விட்டுருந்தாங்க, வடக்கு பக்கமும் நிறைய இடம் இருந்தது. வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம் அமைச்சிருந்தாங்க. அப்போ வடகிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, வடகிழக்குலேருந்து கொஞ்சம் இப்படி தென்கிழக்கு பக்கமாக தள்ளி ஒரு போர் ஒன்று அமைச்சிருந்தாங்க. போர் எங்கே இருக்குதுங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு கிணறு இருக்கணும். ஏன்னா பிரசன்னம் கிணறு அப்படிங்கிறது தான் தெளிவாக சொல்லுது. நீர்நிலை அப்படின்னா கிணறு, போர். இதில் கிணறு ரொம்ப அழுத்தமாக பிரசன்னம் சொல்லுது. கிணறு ஏதாச்சும் இங்கே இருக்குதாங்க, இந்த உங்கள் இடத்துக்குள்ள கிணறு இருக்குதா? இங்கே கிழக்கு தெற்குல தெற்கு பக்கம் இடம் ரொம்ப கம்மி, அங்கே கிணறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ இந்த பக்கத்தில் வடக்கு கிழக்கு திசைகளில் கிணறு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாங்க அப்படின்னு. அந்த போருக்கு பக்கத்தாலே ஒரு கிணறு, உரக்கிணறு மாதிரி ஒன்று உள்ளே இருக்குது, அதை நாங்கள் மூடி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூடி வச்சுட்டு முழுசும் மண் போட்டு மூடிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க, கிணறு மேலே மட்டும் நாங்கள் காங்கிரீட் ஸ்லாபில் மூடி அதுக்கு மேலே மண்ணெல்லாம் கொட்டி காரை போட்டு விட்டோம். ஆனால் கிணறு புழக்கத்தில் இருக்குது எப்படின்னு கேட்டால், அதில் தண்ணியெல்லாம் இறைக்கிறது இல்லை, அது ஒரு பாலடைஞ்ச கிணறு ஆயிடுச்சு. செப்டிக் டேங்கிலிருந்து ஒரு கனெக்ஷனை இந்த கிணத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் டைரெக்டாக. எங்கள் வடமேற்கு
பாகத்தில் வடமேற்கு வாயு மூலையிலிருந்து அங்கே இருக்கிற செப்டிக் டேங்கிலிருந்து ஒரு கனெக்ஷனை கொண்டாந்து அந்த கனெக்ஷனை வந்து இந்த கிணத்துல கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக இந்த கிணறு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது செப்டிக் டேங்காகவே ஆயிடுச்சு. இதுதான் மெயின் பிரச்சனை. நமக்கு பிரசன்னம் சொன்ன விஷயம் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒத்து போகுது பார்த்தீங்கன்னா. ஆக அந்த இடத்துல நீர்நிலை பிரச்சனை, கிணறு அல்லது போர், ஓகே. ஆனால் கிணறுங்கிறது கொஞ்சம் அழுத்தமாக சொன்னது பிரசன்னம். அப்போ எங்கள் கிணத்த மூடி மேலே வீட்டை கட்டிட்டாங்களா, இல்லை கிணறு எங்கே இருக்குது என்னங்கிறது நம்மளுக்கு பெரிய யோசனை. இதில் நம்ம கேட்ட உடனே இவங்க இந்த மாதிரி இந்த கிணறை தான் நாங்கள் இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னென்னா, இவங்க வீட்டுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடு வடக்கு பார்த்து கட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுக்கு தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டு டாய்லெட் பாத்ரூம் கட்டி, காம்பவுண்டெல்லாம் கிடையாது, இவங்களுக்கும் காம்பவுண்டெல்லாம், அவங்களும் அதுக்கான எந்த வேலையும் செய்யலை. அவங்க முன்னாடி வீட்டோடைய அக்னி மூலையில் இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமு அந்த செப்டிக் டேங்க்லேருந்து ஒரு கனெக்ஷன் இதுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்க. அதுல இருந்தும் கொஞ்சம் இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் வருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேராக பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கில் மிக கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறத துல்லியமாக பிரசன்னம் சொன்ன மாதிரியே அங்கே விஷயமும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. ஒரு இடத்துக்கு வடகிழக்குங்கிறது எவ்வளோ முக்கியம். அந்த இடத்துல இந்த மாதிரி செப்டிக் டேங்க் கனெக்ஷன் எல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டா அந்த உரக்கிணறு செப்டிக் டேங்காகவே மாற்றிட்டாங்கன்னா எவ்வளோ பிரச்சனையாக அங்கே இருந்திருக்குன்னு பாருங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா, பிரசன்னம் சொன்ன அடுத்த விஷயம் என்னன்னா, இங்கே அமானுஷ்ய பாதிப்புகள் எல்லாம் இருக்குது, தெய்வ நடமாட்டங்களும் இருக்குது. இந்த 2 விஷயங்களையும் பிரசன்னம் சுட்டி காட்டுருந்துச்சு. நான் கேட்டேன், அம்மா இங்கே வந்து தெய்வ நடமாட்டத்தை காட்டுது, நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம சொன்னோம். இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் உணர்ந்துருக்கீங்களான்னு. ஆமாங்க, நாங்கள் அடிக்கடி உணர்ந்து பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் அந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அனுபவிச்சிருக்கிறோம், நாங்கள் சந்தோஷம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களையும் பிரசன்னம் காட்டுதுமா, இதையும் வந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, இதெல்லாம் வந்து உணர்ந்துருக்கிறீங்களான்னு கேட்டோம். அவங்க அதுக்கு ஒருத்தர் 2 பேர் நாங்கள் இது வரைக்கும் அப்படி பார்க்கலன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த வயதான ஒரு அம்மா வந்து, இல்லைப்பா நான் இந்த மாதிரி பார்த்துருக்குறேன், பல முறை நான் பார்த்துருக்குறேன், அதில் உருவம் எப்படி இருக்கும் என்ன ஏது மேற்கொண்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து தெய்வ நடமாட்டங்கள் உள்ளதும் சரி, அமானுஷ்யமான நடமாட்டங்கள் இருக்கிறதும் சரி, அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாமல் சூட்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இந்த வாஸ்து பிரசன்னம் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக நமக்கு சொல்லும். இதுதான் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. ஒரு வாஸ்து பார்க்க ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சூட்சுமமான விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குற இந்த பிரசன்னத்தாரிலே குருமார்கள் எல்லோரையும் நம்ம மனசார வணங்கணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து என்ன சொல்யூஷன், நாம் எப்பயுமே வாஸ்துல பரிகாரங்கள் எதுவுமே சொல்றது இல்லைங்க. இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இது சரியாயிரும், அது சரியாயிரும், இதெல்லாம் நம்ம எப்பயுமே சொல்றது கிடையாது. நமக்கு 2 சொல்யூஷன்ஸ் தான். ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அப்படி இல்லையா இடத்த விட்டுட்டு வெளியே கிளம்பிடணும். இது 2 தான் நம்ம சொல்கிற வாஸ்து பரிகாரம். ஏன்னா எதை செஞ்சோம்னாலும் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் 20-30 விதமான பிரச்சனைகளுக்கு மேலே சொன்னேன். நான் அவங்கள வந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்களா, இந்த கட்டடம் வாங்கி இந்த வீடு வாங்கிட்டு வந்த பின்னாடி இவ்வளோ பிரச்சனை நீங்கள் சந்திச்சிங்கன்னு ஒரு 20-30 விதமான விஷயங்களை நான் சொன்னேன். அதுக்கு எல்லாருமே அவங்க ஆமாம் நாங்கள் இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இதிலிருந்து வெளியே வரத்துக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் அந்த பிரசன்னமே நம்மளுக்கு சொல்லும். இதிலிருந்து என்ன தீர்வு இருக்குதா, தீர்வு இல்லையா, இதையும் வந்து நம்ம இந்த இடத்தையும் திருத்தம் பண்ணி இருக்கலாமா, இல்லை இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போயிடுறதா நல்லதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த பிரசன்னமே சொல்லணும். அப்போ இந்த பிரசன்னம் என்ன எனக்கு வழிகாட்டுனிச்சோ அதை அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாம் கிளம்பி வந்தோம். ஆக நண்பர்களே, நீங்கள் புதிதாக ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை புதுசாக ஒரு கட்டண வீட்டை போய் வாங்குறீங்க, இல்லை புதுசாக ஒரு தொழிற்சாலை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலை பரவாயில்ல சகாயமாக இருக்குது அப்படிங்கிறதோ, இல்லை உங்களுக்கு வசதியாக இருக்குது பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த இடம்
வாங்கினா நமக்கு வளர்ச்சியாக இருக்குமா, அந்த இடத்தால நம்ம வளர்ச்சி அடைவோமா, நம்மளுக்கு வந்து நல்ல பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் நிம்மதியையும் கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் யாரையாச்சும் கூப்பிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த ஆய்வு பண்ணி அவங்க சரிங்க எல்லாம் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாங்கிறது சிறப்பு. இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் கண்மூடித்தனமாக நாம் போய் ஒரு வீட்டை வாங்குறது ஒரு இடத்த வாங்குறதுன்னு வாங்கினா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பிரச்சனைகள் எல்லாம் நம்ம தான் அப்புறம் அனுபவிக்கிறதா இருக்கும். அதனால் ஆரம்பத்திலே இந்த மாதிரி தெளிவான அனுபவம் வாய்ந்த நபர்களை அழைச்சிட்டு போய் நாம் வாஸ்து பார்க்குறவங்களை அழைச்சிட்டு போய் அந்த இடத்த ஆய்வு பண்ணி ஐயா இது பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக அதை வாங்கலாமான்னு கேட்டு அவங்க ஒப்பீனியனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது மிக சிறப்பாக இருக்கும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. நாம் வந்து வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடவும் நிம்மதியோடவும் வாழ்கிறதுக்காகத்தான் இந்த ஜோதிடம் வாஸ்து சாஸ்திரங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை வச்சு நாம் சீரோடும் சிறப்போடும் வாழலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமச்சிவாய வாழ்க.